வாழ்க வளமுடன். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிறது பற்றின தன்னுடைய கருத்துக்களை பேராசிரியை திருமதி கோமதி சுப்பிரமணியம் அம்மா அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். அம்மா அவர்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கேஷ் ஆஃபீஸராக இருந்து பதவி ஓய்வு பெற்றவர்கள். 1994 முதலே மனவளக்கலையில் தன்னை இணைத்து கொண்டு இன்று வரையில் சீரிய முறையில் நல்ல தொண்டாற்றி வருகிறார்கள். அம்மா அவர்கள் திருவான்மியூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் அறங்காவலராகவும் இருந்து வருகிறார்கள். அம்மா அவர்களுடைய உரையை கேட்போமா? வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கடமையை செய், பலனை எதிர்பாராதே. இது பகவத்கீதையில் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் சொல்லும்போது சொன்ன வாக்கியம். உண்மைதானே? அதாவது இறைவனால் கொடுக்கப்பட்ட நமது கடமைகளை எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் செய்தல் நலம் பயக்கும். நமக்கும் நலம் தரும், பிறருக்கும் அது நன்மைதான் தரும். நமக்கு கிடைக்கும் பலன் மீது அதிகம் பற்று வைத்தால் முதலில் நமது மனநிலையை பாதிக்கும். பலன் என்பது தானாக வந்து சேரும். காரணம், எந்த ஒரு செயலுக்கும் எதிர்விளைவு நிச்சயம் உண்டு. இது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான், அப்படித்தானே? ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கு சமமான எதிர்விளைவு உண்டு என்பது அறிஞர் நியூட்டனின் 2வது விதி. இதை நாம் பொது விதியாக பார்த்தாலும் கூட ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு பலன் நிச்சயமாக உண்டு. பலன் இல்லாத செயல்களே இல்லை என்று கூட சொல்லலாம். அந்த பலன் என்பது நாம் செய்யக்கூடிய செயலை பொறுத்து தான் அமையும். அது நன்மையாகவும் இருக்கலாம், தீமையாகவும் இருக்கலாம். நாம் செய்யும் சில செயல்களுக்கு விளைவு உடனே தெரியும், சில செயல்களுக்கு விளைவு பிற்காலத்தில் தான் தெரியும். இயற்கை நியதிப்படி நாம் செய்த செயலுக்கு விளைவு நிச்சயம் உண்டு. அதுதான் லா ஆஃப் நேச்சர் என்று சொல்லுவாங்க. நாம் ஒரு செயலை செய்யும்போது அதன் மூலம் வரும் பலன் மீது பற்று வைக்காமல், அதாவது பிரதிபலம் எதுவும் எதிர்பார்க்காமல் நமது கடமையை கடமைக்காகவும், நமது கடமையை பிறருக்காகவும், நமது கடமையை சமூகத்திற்காகவும் நாம் செய்யும் போது அந்த நன்றி உணர்வு என்று நினைத்து செய்ய வேண்டும். மேலும் இது நமக்கு இறைநிலை கொடுத்த கடமை. எனவே சரியாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் நல்ல அழுத்தமாக இருந்தால் போதுமானது. அதன் நன்மை தீமைக்கு நாம் காரணம் இல்லை. இது இறைநிலையை தான் சாரும். பலனை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்ய செய்ய அந்த மாதிரி செய்து பாருங்க, அதன் நன்மை தீமை எதுவும் பார்த்திங்கன்னா நம்ம பாதிக்காது. இப்போ அதிக இன்பமோ அதிக துன்பமோ நம் மனதை பாதிக்காமல் மனம் நடுவு நிலைமையில் இருப்போம். இது நம் மனநலத்திற்கும் உடல் நலத்திற்கும் நன்மை தானே. மேலும் நம் உடலுக்கு நாம் செய்யக்கூடிய கடமை என்ன? சுவாமிஜி தந்த உடற்பயிற்சி, உயிருக்கு காயக்கல்பம், மனதிற்கு தியானம், அகத்தாய்வு. இதை நாம் முறையாக செய்தாலே விளைவு உடல் ஆரோக்கியம், மனம் அமைதி கிட்டும். உண்மைதானே? கர்மத்தின் மூலம் கடவுளை அடைவது கர்மயோகம். விவேகானந்தர் சொல்கிறாங்க, கர்மம் என்றால் செயல், கர்மயோகம் என்றால் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் பிறர் நலத்திற்காகவே செய்யும் அனைத்து செயல்களும் கர்மயோகத்திற்கு சமம். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று திருநாவுக்கரசர் சொல்கிறாங்க. ஊருக்கு உழைத்திடல் யோகம் என்று பாரதியாரும் சொல்கிறாங்க. என் கடன் என்பது எனது கடமை என்பது பணி செய்வது மட்டும்தான். அதாவது ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது, சமுதாயத்திற்கு சேவை செய்வது தான். ஏனெனில் இந்த சமுதாயத்தில் இருந்து தான் நாம் வாழுகின்ற ஒவ்வொரு காலகட்டத்திலும், ஏன் ஒவ்வொரு கணமும் நம்ம அனுபவிக்கின்ற பொருளும் கிடைக்கிறது இல்லையா? எனவே சமுதாயத்துக்கு நாம் செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். இதைத்தான் சுவாமிஜியும் தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று சொல்லுவாங்க. அதே போல தாங்க பெற்றோரும் தமது பிள்ளைகளுக்கு செய்யும் கடமை எந்தவித பிரதிபலனையும் எதிர்பாராது செய்யும் அவர்கள் கடவுளின் அவதாரமே என்று கூட நம்ம சொல்லலாம். அப்படித்தானே? வாழ்க வளமுடன்.